பாதியிலேருந்து தேசிய கீதத்தையோ அல்லது தமிழ் தாய் வாழ்த்தையோ நிச்சயமாக கண்டினியூ செய்யக்கூடாது. அது அப்படியே திருப்பி ரீப்ளே பண்ணாலும் பண்ணலாம் தவிர அரைகுறையாக பாடக்கூடாது. அது எல்லாருமே எப்பவுமே தமிழ் தாய் வாழ்த்து முதலில் இசைக்க வேண்டும், இறுதியில் தேசிய கீதத்தை இசைப்பது தான் சரியான முறை. அதையும் இங்கே சரி செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையையும் இங்கே வைத்து விடுகிறேன். ஏன்னால் இதெல்லாம் தெளிவு பண்ணிடணும் எப்பவுமே. அதே மாதிரி இப்போ அவங்க சொதப்பினா கூட பாதியிலேருந்து தேசிய கீதத்தையோ அல்லது தமிழ் தாய் வாழ்த்தையோ நிச்சயமாக கண்டினியூ செய்யக்கூடாது. அது அப்படியே திருப்பி ரீப்ளே பண்ணாலும் பண்ணலாம் தவிர அரைகுறையாக பாடக்கூடாது. அது எல்லாருமே ஒரு பழக்கமாக வச்சுக்கணுன்ற ஒரு கோரிக்கையை முதலில் இங்கே வைக்கிறேன். எப்பவுமே தமிழ் தாய் வாழ்த்து முதலில் இசைக்க வேண்டும், இறுதியில் தேசிய கீதத்தை இசைப்பது தான் சரியான முறை. அதையும் இங்கே சரி செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையையும் இங்கே வைத்து விடுகிறேன். ஏன்னால் இதெல்லாம் தெளிவு பண்ணிடணும் எப்பவுமே. அதே மாதிரி இப்போ அவங்க சொதப்பினா கூட பாதியிலேருந்து தேசிய கீதத்தையோ அல்லது தமிழ் தாய் வாழ்த்தையோ நிச்சயமாக கண்டினியூ செய்யக்கூடாது. அது அப்படியே திருப்பி ரீப்ளே பண்ணாலும் பண்ணலாம் தவிர அரைகுறையாக பாடக்கூடாது. அது எல்லாருமே ஒரு பழக்கமாக வச்சுக்கணுன்ற ஒரு கோரிக்கையை முதலில் இங்கே வைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.